எவ்வளவு வருஷமா வளர்த்துறீங்க? இல்ல வளர்க்கணும்னு வளர்க்கல. ஆக்சுவலி சின்ன வயசுல முடி இருக்காதுங்க. இப்படிலாம் பேசி பேசி நோகடிக்காதீங்க. வளர்க்கணும்னு வளர்க்கலங்க. அது தானா வளர்ந்துடுதுங்க. என்ன மாரி முடி மெயின்டெயின் பண்றதுக்கு வீட்ல செலவு பண்றாங்க? அத சொல்லுங்க. முடிக்கே வைக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு 6K 7K. இப்போ அந்த ஒயிட் சுடிதார் வந்து அழகாக இருக்காங்க, நிறைய ஹேர் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இப்போ அவங்க ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு முடியெல்லாம் வெள்ளையாயிரும்ல, அப்போ பார்க்குறப்ப அவங்க ஒரு விச் மாதிரி தான் இருப்பாங்க. வீடியோ எடிட்டர் ஒர்க் பண்ணுறேன். மாதம் 30,000 சம்பளம். நான் இங்கே ரூம் எடுத்து தங்குறேன். ரூம் வாடகை 4,000. மீதி 3,000 தான் செலவு. 22,000 நான் கடன் மட்டுமே கட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வீட்டில் 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப இதாச்சு. இப்போ நான் ரோட்டில் நடந்து போகிறேன்னா அந்த வட்டி கூட்டாங்க, ஏய் இங்கே வா, உங்கள் அம்மா காசு வாங்கினாங்களே கொடுக்க தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து வச்சுக்கிட்டே கொடுக்க முடியாமலாம் இல்லை. கணவரால நான் கைவிடப்பட்ட பொண்ணு. நான் 8 வருஷமா நான் தனியா இருக்கிறேன். ஆக்சுவலா நான் வட்டி கடன் வாங்கினேன். 7th அன்னைக்கெல்லாம் நைட்டு வீட்டுக்கு கூட அந்த சம்பளத்துல என் பசங்களுக்கு நான் ஒன்றும் வாங்கிட்டு போக மாட்டேன். அந்த 17,000 லோ அமௌண்ட்டை அப்படியே அவருக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஆனா 4 மந்த் டிலே ஆச்சு. என்ன தெரியுமா கேட்டார்? பர்சனலா நீ வரியான்னு கேட்டார். என்ன தெரியுங்களா? உடல் அமைப்பிலேயே மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்றது முகம் இல்லைங்களா? ஸோ என்னதான் கை, கால் எல்லாமே நம்ம ஃபிட்டா எல்லாம் வச்சிருந்தா கூட, டக்குன்னு பார்த்த உடனே நம்மளை அடையாளப்படுத்துறது அந்த முகம். அந்த முகத்துக்கு வசீகரப்படுத்தக்கூடிய கூடுதல் அழகு சேர்க்கிறது முடி. ஒரு மனிதனோட புற அழகை முடி எவ்வளவு தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கவிஞர் வந்து ஒரு பெண்ணை வர்ணிக்கிறேன்னு நினைச்சாலே முதல்ல அவர் மனசுல வர்றது வந்து அவளுடைய தலைமுடிதான். கூந்தல் கருப்பு, ஆஹா குங்குமம் சிவப்பு, அப்படி ஒரு பாட்டு வருது. உன் கருங்கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், அவங்க அப்படி திருப்பி பாடுவாங்க. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக. இப்படி நிறைய பாடல், திரைப்பட பாடல்கள் பார்த்தீங்கன்னா கூந்தலுடைய சிறப்பை எடுத்து சொல்லுது. பெண்களுக்கு அழகு தரதே கூந்தல் தான், ஆண்களுக்கும் அதே தான். அவங்க எவ்வளோதான் நீங்கள் ட்ரிம்மாக என்னதான் ட்ரெஸ் பண்ணாலும் அந்த ஹேர் ஸ்டைல் அழகாக இருந்துட்டா நிச்சயமாக எந்த ஒரு ஜென்ஸ் லுக்கு சூப்பராக இருக்கும். இந்த முடி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதா நீங்க பாக்குறீங்க? முடி தான் ஆக்சுவலி எல்லாமே. முடியலன்னா ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி இருக்கு. எவ்வளவு வருஷமா வளர்த்துறீங்க? இல்ல வளர்க்கணும்னு வளர்க்கல. ஆக்சுவலி சின்ன வயசுல முடி இருக்காதுங்க. இப்படிலாம் பேசி பேசி நோகடிக்காதீங்க. வளர்க்கணும்னு வளர்க்கலங்க. அது தானா வளர்ந்துடுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்திரிச்சு நிக்கிறீங்களா? ஓ மை காட். கால் உயரத்துக்கு இருக்கு வந்து. எவ்வளவு வருஷமா வளர்த்துறீங்க? இது வந்து ஒரு 12th வரைக்கும் வந்துட்டு எனக்கு இவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் ஸ்பீடா போயிடுச்சு. வெளியில போகும்போது இவ்வளவு நீளமா முடி வச்சிருக்கிறத வந்து உங்களை எப்படி அடையாளப்படுத்துறாங்க? சொல்லப்போனா என் நேமே தெரியாது ஆஃபீஸ்ல. அந்த நீட்டு முடி பொண்ணு, அந்த பெரிய முடி பொண்ணு, பெரிய முடி பண்ணுறது பெரிய டக்குன்னு முடி பொண்ணு அப்படிதான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சதே அப்படிதான். எனக்கு வந்துட்டு 9th வரைக்கும் சுத்தமா முடி இருக்காது. 7th வந்துட்டு மொட்டை அடிச்சாங்க எனக்கு. மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் வளர ஆரம்பிச்சு. ஈவன் 12th வரைக்கும் கூட எனக்கு அதிகமா முடி இருக்காது. இவ்வளோ ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். அப்புறம் இது எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரியல. வீட்ல நிறைய மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சதுனால அது அப்படியே அதிகமா வளர ஆரம்பிச்சுட்டு. அதே மாதிரி அபிங்கிறது கொஞ்சம் காமனான நேம் தான். ஆனா வெளில நான் போகும்பொழுது இந்த லாங் ஹேர் அபி இருக்கால்ல, அவள அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் என்ன ஐடென்டிஃபையே பண்ணுவாங்க. உங்க வாழ்க்கையில ஏன் முடி இவ்வளவு முக்கியமானதா மாறிடுச்சு? எல்லாருமே ஷார்ட்டாக வச்சுக்கிறாங்க, எல்லாருமே கலரிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நான் இருக்கும்போது அதுவே நான் வந்து யூனிக்காக தெரியற மாதிரி ஒரு ஃபீல். லைக் 90s பிறந்த எல்லா கிட்ஸுக்குமே இந்த டைமில் எல்லாருமே லைக் எப்படின்னா ஃபெதர் கட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஆகிடுச்சு, டென்சிட்டி போயிடுச்சு. ஸோ நான் அதை பண்ணக்கூடாது, நான் இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும், எனக்கு இருக்கிற டென்சிட்டி நான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் சலூன் போனதே கிடையாது. அண்ட் நானே தான் ஹேர் கட் பண்ணிப்பேன். நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுற, டிப்ஸ் ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலேஜெல்லாம் படிக்கும்போது பிட்டெல்லாம் இதுக்குள்ளே வச்சுப்பேன்ல, தெரியாது யாருக்கும், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஆஃபீஸில் வேலை பார்க்குற கலீக்கெல்லாம் தாண்டி சம்பந்தமே இல்லாத யாராவது இந்த முடியை பார்த்து பேசியிருக்காங்களா? டே டு டே நடக்கும், டெய்லி நடக்கும். டச் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க, இல்லை இழுத்து பார்க்கணும். இந்த கட்டா குஸ்தி படம்லாம் பார்த்துட்டு ரொம்ப கலாய்ச்சாங்க. ஏன்னா எக்ஸ்டென்ஷன் வச்சுருப்பாங்கல்ல அந்த மூவியில். ஸோ அதெல்லாம் வச்சு நிறையா எம்பாரஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்தது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகும்போது ஒரு 4-5 போலீஸ் இருந்தாங்க. அங்கேருந்து வந்து மேம் உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஒரு சிக்னல் போலீஸா? சிக்னல் போலீஸ் இல்லை, இங்கே வண்டியில் போயிட்டு இருந்தாங்க போல். ஸோ நாங்கள் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். வந்தாங்க, போயிட்டு திரும்ப அகைன் அங்கேருந்து வந்து நாங்கள் சரி நம்மள தான் இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க போல் அப்படின்னு நினச்சா, மேம் உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, அலோவ் பண்ணுவீங்களா? எடுத்துட்டீங்களா? இல்லை எடுக்கல. ஒரு மாதிரி டக்குன்னு இதுவாயிருச்சுன்னா அது போலீஸ் யாருன்னு தெரியாது அவரு. அங்கே. திடீர்னு வந்து அதனால ஒரு போலீஸ்கார் வர ஃபோட்டோ இருக்குன்னு கேட்குறாரு. அதனால வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு ஓடியான்ட்டீங்க அங்கேருந்து. உங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கா? நான் வந்து டெய்லி மெட்ரோவில் தான் ட்ராவல் பண்ணுவேன், பீக் காசில் தான் போவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி சுற்றிடுவேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்படி சுற்றிட்டு
இதை வந்து இதுக்குள்ளே மடிச்சு வச்சுப்பேன். ஸோ யாராலையும் பிடிக்கவும் முடியாது, யாராலையும் வந்து தொடவும் முடியாது. அதை பார்த்து ஒருத்தவங்க வந்து மோர் தென் 3 months பின்னாடியே வந்திருக்காங்க. எனக்கு தெரியவே இல்லை. அது ஷால் போட்டிருக்கீங்களா முடியான்னு டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டைம் அதுவாக கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது ட்ரெஸ்ஸை நான் ஏதாச்சும் போட்டிருக்க ட்ரெஸ் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அண்ட் அந்த இன்சிடெண்ட் பார்க்க போனால் அந்த பையன் 3 மாதம் மேலே பின்னாடி சுற்றி நான் வந்து நம்பர் எந்தெந்த இடத்துக்கு போகிறேனோ கூகுள் பே பண்ணுற இடத்துல போய் நம்பர் வாங்கி அந்த கூகுள் பேயில் வந்து 1000 மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். நான் உங்களை வந்து இந்த மெட்ரோவில் இந்த டைம் பார்த்தேன், எனக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு. கூந்தலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? நான் வந்து கம்ப்ளீட்லி கார்ப்பரேட் கேர்ள். மார்னிங் 9 to ஈவினிங் 10 வரைக்கும் ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மெயின்டைன் என்ற ஒரு வார்த்தைக்கே டைம் இல்லை எனக்கெல்லாம். இப்போ பேசுனாங்க இல்லைங்களா, அவங்க எங்கள் அக்கா தான். ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க. வாரம் முடிக்கு தான் ஸ்பெண்டே பண்ணுவாங்க. என்ன மாதிரி முடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு வீட்டில் செலவு பண்ணாங்க, அதை சொல்லுங்கள். முடிக்கே வைக்குவாங்கன்னு நினைக்கிற ஒரு 6K 7K. ஸோ எண்ணெய், என்னவோ ரோஸ்மெரி இலை, அந்த இலை இந்த இலை எல்லாம் இருக்கவங்க எங்கள் வீட்டில். எல்லா இலை இருக்கவங்க, ஏன்னா பவுடரு என்ன எல்லாமே போடுவாங்க. ஒன்றுமே போடலன்னு ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. ஸோ அவங்களுக்கே தோணுங்க, நான் கட் பண்ணிடலாம். கிருஷ்ணாலே வந்து சொல்லுவாங்க, நான் கட் பண்ணிட்டா வேறங்க எப்படி என்ன பார்க்குவாங்க. ஸோ என்னை முடினால தான் என்ன தெரியவே தெரியுது. நான் அந்த முடி கட் பண்ணிட்டேன், நான் எங்கே போவேன், அந்த ஃபேம் போயிடும். இல்லை, அவங்க செய்கிற வீட்டில் இந்த மெயின்டெனன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கடுப்பாகுது? எங்கே பார்த்தாலும் முடியே இருக்கோங்க. சீப்பெடுத்தா முடி இருக்கோங்க, எங்கள் பெட்டில் பக்கத்தில் உட்காந்தா முடி இருக்கோங்க. முடி இல்லாத பிளேஸே இருக்கு, வீட்டில் ஃபுல்லும் முடி இருக்கோங்க. இப்போ அந்த ஒயிட் சுடிதார் வந்து அழகாக இருக்காங்க, நிறைய ஹேர் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இப்போ அவங்க ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு முடியெல்லாம் வெள்ளையாயிரும்ல, அப்போ பார்க்குறப்ப அவங்க ஒரு விச் மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது மனக்குமுறலை எப்படி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? நீங்கள் வயசாகி வெள்ளை முடி ஆனா நீங்கள் வந்து ஜெகன்மோகினி படத்தில் வர்ற ஒரு வந்து பேய் மாதிரி ஆவீங்கன்னு, ரொம்ப டீசெண்டாக இங்கிலீஷ் விச் மாதிரி இருப்பீங்கன்ட்டாங்க. இப்போ அவங்களாம் பார்க்கறதுக்கு வந்து ஃபோர்ஸ்டாக வளர்க்குற மாதிரி இருக்குது சார். ஃபோர்ஸ்டாவா? வெட்டணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வெட்ட முடியல வீட்டில். அந்த மாதிரி சொல்கிறீங்க. வெட்டணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வளர்க்கணுங்கிற கட்டாயமாக வளர்க்குறாங்க. கட்டாயம் இல்லை சார், அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக. வளர்க்குறாங்க. அதாவது நார்மலாக அவங்களாம் பார்க்குறப்பே ஹேர்லாம் அப்படியே முன்னாடி போட்டுட்டு சீன் போட்டுட்டு என்னை எல்லாரும் பார்க்கணும் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது சார். அப்புறம் லாங் ஹேர் இருக்கிறது வந்து டிஸ்கம்ஃபர்ட் தான் சார். என்னோடய பொண்ணுக்கு வந்து லாங் ஹேர் இருக்கும் சார். நான் வந்து 8:30க்கு அவள் கிளம்பணும். நான் 8:15க்கு நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டா கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் கிட்டக்க அந்த தலையை பின்னி நான் அவ்வளோ தூரம் லாங்காக பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு அதை மடித்து போட்டு விடணும் சார். அது வந்து அவளுக்கு டிஸ்கம்ஃபர்ட் தான் சார். முடி ஏன் முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஹெல்த்தில் நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும், நல்ல டெஃபிஷியன்சிலாம் இல்லாமல் விட்டமின்ஸு எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேர் ப்ராப்ளம் வரும் சார். அதில் நம்ம காமிச்சு கொடுத்துரும் சார். அதனாலே வந்து கொஞ்சம் டேக் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சார். முடி வந்து ரொம்ப முக்கியம், முடி தான் முகத்தின் அழகை தீர்மானிக்குது, அதுதான் வந்து ஆரோக்கியம் இப்படின்லாம் சொல்லும்போது முடி முக்கியம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்களே, ஏன் முடி முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரீங்க சொல்லுங்கள். முடி இருந்துட்டா ஹெல்த்திங்கிறதே மித்து தான். முடி எவ்வளவோ முடி வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஃபிசியோதெரபிஸ்ட், என்கிட்ட சர்வைக்கல் பெயினுக்கு வருவாங்க, டிஸ்க் பல்ஜுக்கு வருவாங்க. நல்ல ஹேர் இருக்கிற நிறைய பேர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கெல்லாம் போயிருந்துருக்குறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வெறும் ஹேர் மட்டும் அவங்களோட ஹெல்த்தோட இம்ப்ரெஷனாக வச்சுக்க முடியாது. யாருக்கு வேணாலும் முடி இருக்கலாம், அப்புறமேல் இல்லாமலும் போகலாம் இல்லைங்க. அப்போ நம்ம ஜெனரேஷனை வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு மித்தா முடி இருந்தால் தான் ஹெல்த்தி, முடி இருந்தால் தான் அழகு, அந்த மாதிரி வைக்கிறதுனால மக்கள் அந்த கல்ச்சருக்கு ஈடு கொடுக்கறதுக்காக டை அடிக்கிறது, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, இதில் எல்லாம் ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் இருக்குங்க. அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக கெமிக்கலை நோக்கியெல்லாம் போகிறப்போ நிறையா மைக்ரைன், சர்வைக்கோஜெனிக் பெயின் இந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிக்குது. இதில் வந்து எல்லாத்தையுமே நார்மல் ஆக்கணும். முடி அழகு மாதிரி மொட்டையும் அழகுங்கிற ஒரு நார்மல் கேரக்டர் வரணும். மொட்டை அழகு, லைட்டாக சொட்டை இருந்தால், சிலருக்கு சொட்டை இருந்தாலாம் அழகாக இருக்குது. எப்படி இருக்கணும் அப்படி ஏற்றுக்குங்க. முடி இருந்துட்டு ஒருத்தவங்க அரகண்டாக பிஹேவ் பண்ணால் என்ன எப்படி இருக்கும்? ஸோ கேரக்டர் மேட்டர்ஸ், அவங்களோட பொறுமை, அன்பாக இருக்காங்களா, எல்லாமே மேட்டர்ஸ். எனக்கே ஓவராக ஒயிட் ஹேரோ இல்லை ஓவராக சொட்டையோ இல்லை, ரொம்ப லிட்டில் தான். ஆனால் ஷேவ்டு ஹெட் தான் நல்லா இருக்கும், ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் டெய்லி ஷேவ் பண்ணிக்கிறேன். அதான் உண்மையான காரணமா? ஆமாங்க, உண்மையான காரணம். நம்ம பேசலாம், என்னதான் எனக்கு முடி இல்லைனாலும் பரவாயில்ல, என்னை ஹாப்பியானுவேன்.
ஒரு நாள் கூட கண்டிப்பாக முடி இல்லைன்றதுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எனக்கே முடி இல்லை. உங்களுக்கு முடி இல்லையா? ஆமாம். ஓகே. நான் வச்சிருக்குது விக்கு. உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது? எனக்கு 34. எப்போ வச்சுக்கிட்டீங்க இந்த விக்கு? 1 இயராக வச்சுருக்கேன். ஏன்னா முடி இல்லாததுக்கான ஃபீல் நான் நிறைய பண்ணியிருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏஜ் அதிகமாக தெரியும். 34ன்னு பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க 45 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. என்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது. பட் இருந்தாலும் கூட எனக்கு இது ஒரு இருந்தால் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். முடி ஏன் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நான் டாக்டர் கண்மணி, மனநல மருத்துவராக இருக்கேன். ஹேர் மட்டும்தான் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு ஏஜுக்கு மேலே கொட்டுது, ஒரு ஏஜுக்கு மேலே நரைக்குது. அது வந்து நார்மல் ப்ராசஸ். ஸோ அதை நம்ம நார்மலாக அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். இல்லை எனக்கு இந்த முடி இருந்தே ஆகணும், இவ்வளோ முடி நான் வளர்த்தே ஆகணும்னு நம்ம ரொம்ப அதை ஹைலைட் பண்ணும்போது அது அடுத்தவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. உளவியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அதனால ஏற்படுது. உளவியல் சார்ந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் ஓகே, ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? இனிஷியலாக முடி கொட்ட ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு யங் பீப்புள் இருக்காங்க, ஒரு 16, 18 அந்த மாதிரி பசங்கள்கிட்ட ஒரு முடி கொட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு விதமான ஆங்ஸைட்டி வரும். என்ன ஆகும், நான் எனக்கு முடி முழுமையாக கொட்டிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, நான் சொட்டையாயிட்டேன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு ஆங்ஸைட்டி என்ன பண்ணுன்னா எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை உருவாக்கும். என்ன மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள்னா, நான் அட்ராக்டிவாக இல்லை, அவங்க பார்வைக்கு நான் அழகா தெரியல. ஸோ இந்த எண்ணமாகப்பட்டது நான் நல்லாவே இருந்தாலும், என்னோட சாதனைகள் நிறையாவே இருந்தாலும், நிறைய பேர் வந்து சூப்பரா பாடுவாங்க, நிறைய பேருக்கு நிறைய திறமைகள் இருக்கும், படிப்புல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு நான் அழகா இல்ல, பிகாஸ் எனக்கு முடியல, நான் அதனால வந்து ஒரு க்ரௌட ஃபேஸ் பண்ண மாட்டேன், நான் இங்க வந்து முன்னாடி வந்து என்னோட கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன், நான் பின்னாடி ஒதுங்கி இருந்துக்கிறேன்னு ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. சில டைம் வந்து அந்த முடி சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? கொஞ்ச நாள் ஒரு ஃபேஸ் இருக்கும் முடி கொட்டுறது, அப்புறம் வளர்ந்துரலாம். பட் இதை வந்து அவங்க அதை பத்தி தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கும் போது இன்டென்ஸ் ஆங்ஸைட்டியா போகுது. கிட்டத்தட்ட வந்து 30லிருந்து 35% வந்து ஆங்ஸைட்டினால முடி கொட்டுது, முடி குறைஞ்சிருதுன்னு சொல்றாங்க. எங்க அழகுக்கு முடி ரொம்ப முக்கியம்னு சொல்லும் போது நம்ம வந்து ஒரு யங் ஜெனரேஷன்ல இருந்தே இதெல்லாம் தாங்க நார்மல், நீ இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி அளவுக்கு தான் உனக்கு முடி இருக்கணும், இப்படி இருந்தாதான் உன்னை இந்த சமூகம் ஏத்துக்குங்கிற பார்வைய, ஒரு எண்ணத்தை வந்து அவங்க மேல நம்ம திணிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த எண்ணத்தை நம்ம திணிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அதை நோக்கி ஓடணுங்கிற ப்ரெஷரை நம்ம கொடுக்குறோம் இல்லையா? இந்த சொசைட்டில நம்ம வாழ்றதுக்கு தேவையான திறமையை தாண்டி இங்க முடி இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையா ஆக்கப்படுதுன்னு சொல்றீங்க. ஒரு கொஷின் சார் இந்த மேம்கிட்ட. மேம் நீங்க சொன்னீங்க ஆன்சைட்டி இருக்குன்னு. ஒரே ஒரு நான் பார்க்க எப்படி மேம் இருக்கேன் இப்போ? பேசுறத வச்சு உங்களுக்குள்ள ஒரு பேசுறது இல்லை மேம், பார்க்கறது. நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், பார்க்கறத வச்சு நீங்க சொல்லுங்க. பார்க்கறத வச்சு நார்மலா தான் இருக்கீங்க, எதுவும் டிஃபரன்ஸ் தெரியும். அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். இதே காஸ்டியூம் தான் நான் ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஃபீல் ஆச்சு, சரி நம்ம தான் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமோ, நமக்கு தான் இப்படி ஃபீல் ஆகுதோ, முடி கொட்டுறது ஃபீல் ஆகுதோன்னு சொல்லிட்டு நானே ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டேன் எனக்கே. இதே காஸ்டியூம்ஸை நான் போட்டு ஒரு 10 பேர்த்த ரிவ்யூ எடுத்தேன். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களும் இருக்கேன் ஃபேமிலியில். மாமா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கேன், அண்ணன் பார்க்குறேன், நான் சூப்பராக இருக்கீங்கண்ணா, காஸ்டியூம் எப்பவுமே உங்கள் காஸ்டியூம் சூப்பராக இருக்கும், நான் காலேஜ்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் காஸ்டியூம் சூப்பர். ஆனால் இந்த முடி கொஞ்சம்ண்ணா, இந்த முடி மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா சூப்பர்ண்ணா, நீங்கள் காலேஜில் படித்த மாதிரி இருப்பீங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாட்ட, அம்மா உன் பையன் பார்க்குறதுக்கு எப்படிம்மா இருக்கேன், நல்லா தான்டா இருக்க, ஆனாலும் இந்த ஹேர் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்கிறாங்களே, ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறியா நீ அப்படின்னாங்க. இல்லைம்மா சரி ஓகேம்மா, எங்கள் தாத்தாட்ட நல்லா தான் சாமி இருக்கேன், இந்த முடியை மட்டும் வளர்த்துக்கோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்ல. அப்போது எனக்கே என்னது, இந்த சொசைட்டியே எனக்கு அப்படி தோணலை, நான் டிப்ரெஷன் ஆகலை, எனக்கும் அப்படி தான் தோணுது, இந்த சொசைட்டியும் நீ அப்படி தான் பார்க்குது. ஸோ வந்து இப்படி கண்டிப்பாக வேணும். சரி, இப்போ உங்களுக்கு இவ்வளவு தூரம் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு முடிதான் ஒரு பிரச்சனையா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை வளர்த்துறதுக்கு என்ன மாதிரியான முயற்சி பண்ணியிருக்கீங்க? முயல் ரத்தம் சார், இதை நான் சொல்லியே ஆகணும். அதோட ஸ்மெல் சத்தியமாக தாங்கவே முடியாது. அதையும் செஞ்சுட்டேன். மூக்கு பிடிச்சிட்டு அதை தேய்ச்சிட்டு அப்படியே ஒரு 1 hour 2 hour வளர்ந்துருக்கா? முயல் ரத்தத்தை தலையில தேய்ச்சா? நோ யூஸ் சார். எனக்கு யூஸ் ஆகல. சின்ன வெங்காயம் தேய்ச்சிருக்கேன். சின்ன வெங்காயம்லாம் தேய்ச்சிங்கன்னா அதோட ஸ்மெல் அப்படியே, நீங்கள் குளிச்சாலும் 10 வாட்டி குளிச்சாலும் ஸ்மெல் அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் சரி முயல் ரத்தம் ட்ரை பண்ணியாச்சு. காட்டுவாசி என்னன்னு சொல்லுவாங்க, அதையும் ட்ரை பண்ணியாச்சு சார். இதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம்லையோ இதுலையோ பார்த்துட்டு அந்த ஊருக்கு காட்டுக்குள்ளெல்லாம் போயிருக்கேங்க சார். தேடிட்டு போயிட்டு அந்த எண்ணெயெல்லாம் தேடிட்டு பார்த்து எடுத்துகிட்டு வருவேன். அங்கே பார்த்தா முயல் ஒட்டுக்க இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முயல் ரத்தத்தில் செய்கிறோம், தாங்க முயல், இதான் முயல் அப்படின்னா, சரி இது உண்மையாலுமே வளர்ந்துரும் போல அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போயிட்டுலாம் போய் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் ஒரு யூஸ் இல்லை. அதனால தான் அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு, அமௌண்ட் சேவ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஒரே தீர்வு. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட நேச்சர் அந்த இயற்கையாக உங்களுக்கு வந்து பால்டு இருக்குது அப்படின்னா ஏன் நீங்கள் அதை ஏற்றுக்க மறுக்கிறீங்க? என் ஆஃபீஸில் 2 பேர் கௌரி சங்கர் இருந்தாங்க. நான் ஒரு டெசிக்னேஷனில் இருக்கேன், எனக்கு கீழே அந்த பையன் ஒரு டெசிக்னேஷனில் இருக்கார். ஒரு புதுசாக ஒரு நியூ பர்சன் யாரும் வந்து கேட்டாலும் கௌரி சங்கர்னா என்னை பார்த்துட்டு போயிட்டா வெளியில் யார்ட்டையோ விசாரிக்கும் போது இந்த முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கௌரி சங்கர் என் டெசிக்னேஷன் பேசாது. ஸோ அந்த இடத்துல என்னோட அடையாளம் கம்மியாகுது நான் ஃபீல் பண்ணுறேன்.
நீங்க இம்பர்ஃபெக்ஷனை உங்களை ஏத்துக்கவே விடவே மாட்டாங்க இந்த மாதிரி ஆட்கள். ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்களுக்கு முடி கொட்டுதல் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக இவங்கனால செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட வெளியில வர முடியுமான்றதே எனக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லைங்கிறாங்க. நீங்கள் இம்பர்ஃபெக்ஷனை ஏற்றுக்க மாட்டீங்க, அதனால தான் நீங்கள் வந்து அப்சஸ்டாக இருக்கீங்கங்கிறாங்க. இம்பர்ஃபெக்ஷன் லாங் ஹேர் இருக்கவங்க தான் நாங்கள் திணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது சார். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் சார். ஹேர் ஆயிலோட ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வர்ற மக்கள் 2 monthsல எனக்கு மேரேஜ் இருக்குக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ 1-to-1 செஷன் வச்சு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவ்வளோ ஹாப்பி. ஸோ அது லாங் ஹேர் தான் ஷார்ட் ஹேர் தான் அப்படிங்கிறது கிடையாது சார். இப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களால் பாப் கட் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி எங்களால் பண்ண முடியும். பண்ண முடியாதுங்கிறதுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் வளர்க்குறோம். இன்னொன்று இம்பர்ஃபெக்ஷன்றது நாங்கள் எதுக்கு திணிக்கணும் ஃபர்ஸ்ட்? இது நாங்கள் திணிக்க வேண்டியதில்லை. அது இண்டிவிஜுவல் மென்டாலிட்டி சார். அது ஒருத்தருக்கு வரும், ஒருத்தருக்கு வராம இருக்கும். அதுக்கும் நாங்க தனித்துவமா நாங்க முடி பிடிச்சிருக்குன்னு வளர்க்கறதுக்கும் சம்பந்தமே ஃபர்ஸ்ட் கிடையாது சார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கெஸ்ட் நம்ம இடையே வந்திருக்காங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் நம்மளோட வந்திருக்காங்க. நிறைய வீடியோஸ் போடுறாரு, நிறைய ரிவ்யூஸ் போடுறாரு, பன்முக கலைஞர், ஆக்டர். இதெல்லாமே தாண்டி அவரே அடையாளப்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தலை. ஸோ இந்த எல்இடி ஒரு சர்ப்ரைஸ் போட்டுட்டு அதோட உங்களுக்கு கேள்வி ஆரம்பிச்சிடலாம். ஃபோட்டோவில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகான முடி நிறைய இருந்துச்சு. நிறைய படங்கள் அப்போ நடிச்சிட்டு இருந்தீங்க. அந்த வயசில் உங்களுக்கு இவ்வளோ முடி இருந்தது இல்லையா? உங்களுக்கு எப்போ அந்த முடி கொட்ட ஆரம்பிச்சது? இல்லை, எனக்கு அது முடி இருக்கிறப்பவே நான் ஃபீல்டை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போயிட்டேன். அப்போ வந்து என் பையனுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ முடி கொட்டிடும் அப்படின்னு. ஒன்று அந்த பையனுக்கு வந்து இதுவாகக்கூடாதுன்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு முடி. அதை ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் ஃபுல் மொட்டையாக. அவன் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் 2011லேருந்து ஹேர் டொனேட் பண்ணிட்டு இருக்கேன் கேன்சர் பேஷண்ட்டுக்கு. எனக்கு அதில் ஒரு ரொம்ப ஹேர் டொனேஷன். இப்போ கேன்சர் பேஷண்ட்னா ஃபுல்லாக ஷேவ் பண்ணி கொடுக்கணும் அப்படி அப்படி கொடுப்பீங்களா? இல்லை சார். கொஞ்சம் பாதி கட் பண்ணி எனக்கு கொடுப்பீங்களா? ஃபுல்லாக இது வரைக்கும் வரும், நீ வரைக்கும் வரும். பட் நான் 13 இன்ச்சுக்கு மேலே கொடுத்தா போதும். நான் இப்போ இது 2 monthல எனக்கு வளர்ந்துருக்கு. ஸோ நிறையவே கொடுத்துருவேன். இது வரைக்கும் நெக் வரைக்குமே கொடுத்துருவேன். அதில் எனக்கு ஒரு பெரிய ப்ரௌடாகவும் அப்படியே ஏஞ்சல் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நம்ம கொடுக்கும் போது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய பேர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் ஆல்ரெடி டொனேட் பண்ணியிருக்கேன் அபவுட் 8 inches. ஸோ இப்போ நான் கொடுக்காம டொனேட் பண்ணியிருக்கீங்க? ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக. இப்போ நான் வந்துட்டு வளர்த்துட்டு இருக்கிறதுக்கு ரீசன்னா, மெயின் ரீசன் டொனேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, என்னோட வெட்டிங்க்கு வந்துட்டு நான் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் என்னோட ஹேர்லேயே ஹேர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. இன் ஃபியூச்சர் எனி டைம் நான் வந்து என்னோட சாய்ஸ் படி நான் வந்து அதை டொனேட் பண்ணுவேன் கண்டிப்பாக. அந்த கேன்சர்ன்றது வந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் கொடுமை. அதில் இது ஒன்று எப்படின்னா, என்ன ஏதுன்றதெல்லாம் அந்த சமுதாயம் பார்க்கறது இல்லை. இருக்கிறவன் இல்லாதவனை பார்த்து இலக்கரப்படுத்துறது. அது பணமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இல்லை அவங்க நினைக்கக்கூடிய நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்ற மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக ஏய் சொட்டை ஏ மொட்டை அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா இருக்கிறவங்க தான். வாழ்க்கையில் நம்மளை வந்து இலக்கரப்படுத்தணும்னு ஒருத்தன் நினச்சிட்டான்னா படுத்து தான் போகிறான். அவன் வந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறான்னா பண்ண போகிறான். நமக்கு கான்ஃபிடென்ஸ் இது வச்சாதான் கான்ஃபிடென்ஸ்ன்றது நான் ஒத்துக்க மாட்டேன். அது இல்லாமல் அவன் சொல்கிறத கேட்டுட்டு ஏய் இது மொட்டை தான், இது சொட்டை தான், இதுலேருந்து என்ன தெரியுது? இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. அதுக்கு இல்லாமல் இருக்கிறதே பெட்டர். வச்சா குடுமி, சரைச்சா மொட்டை. அதாவது இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். இப்போ சாப்பாடு ஒரு வீட்டுக்கு போகிறோம், அதில் ஒரு முடி இருக்குது. முடி இருந்துச்சுன்னா நம்ம உறவு வந்து விட்டு போகாதுங்க அப்படின்வாங்க. ஆனால் அது என்ன கருத்து? முடி கொட்டையா, கொட்டை தான் அது. ஸோ எது செஞ்சாலும் நம்மளை கிரிட்டிசைஸ் செய்யக்கூடிய சமுதாயத்தில் நம்ம வாழறபடியால் உங்களுக்கு உங்களோட தன்னம்பிக்கைக்கும் முடி ஒரு முக்கியமே இல்லை. உங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுக்கு பெருசே தவிர முடி இல்லை. நீங்கள் உங்களுக்கு வரன் பார்க்கும்போது முடி ஒரு கிரைட்டீரியா வைக்கிறீங்களா, வைக்கலையா? முடி இருக்கோ இல்லையோ சார், பட் வந்து மனசு தான் பார்க்குறோம். பட் முடி இருந்தாலும் அது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும் சார் எங்களுக்கு. நாங்கள் யாரும் வந்து நீங்கள் வந்து முடி இல்லை நாங்கள் இப்படி ப்ளேம் பண்ணுறோம் அப்படிலாம் நாங்கள் யாரும் சொல்லலை. உங்களுக்கு வரக்கூடிய கணவர் முடி இருக்கணுங்கிறது உங்களோட கிரைட்டீரியா? இருக்கணும் சார். கொஞ்சம் அவ்வளோதான் சார். முடி ஓகே தான், இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. அதுக்காக முடி இல்லை அப்படின்றதுக்காகலாம் இல்லை சார். அட்லீஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வரைக்கும் இருக்கணும், அதுக்கப்புறமா பரவாயில்ல. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் அவங்களாம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க.
கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும், குழந்தைக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போடணும், ரேஷன் கார்டு வாங்கணும், ஆதார் கார்டு வாங்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் முடி வளர்த்திட்டு இருந்தால் பத்தாது. வாழ்க்கையில் உழைக்கணும், சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே. முடி வந்து ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளோட முடிவு சார். 22 வயசுலேயே கொட்ட ஆரம்பிச்சிச்சு. 22லயே கல்யாணத்துக்கு முடியே கொட்டிடுச்சு. பொண்ணு பார்க்குறப்ப வந்து சொந்தக்காரங்க நீ தொப்பி வச்சுட்டு வா அப்படின்னாங்க. முடியாது, நான் இப்படி தான் வருவேன். மொத பொண்ணு பார்க்க போனது இவங்கள தான். அதுக்கு முன்னாடி ஃபோட்டோவில் நிறைய பேர் பார்த்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க வீட்டில் வந்து முடியை வந்து ஒரு பிரச்சனையாக ஏற்றுக்கல. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது முடிய பிரச்சனையா நீங்க பார்க்கலையா அந்த வயசுல? இவங்க வந்து தவில் வாசிக்கிறவங்க. அந்த இதில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா வந்து எதிர்ச்சியாக அண்ணனுக்கு ஃபீஸ் கட்டுற போயிருக்கிறாங்க. அப்போ இவங்க கிட்ட 300 ரூபாயோ என்னவோ அமௌண்ட் கம்மியாக இருந்திருக்குது. அண்ணன் நீங்கள் கொடுங்க, அப்பா கிட்ட அண்ணன் நீங்கள் கொடுங்க, நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லி அதே மாதிரியே வாங்கியிருக்காங்க, அப்பாவும் கொடுத்துருக்காங்க. அடுத்த டைம் போகும்போது அப்பாவே மறந்துட்டாங்க. அந்த ஐயோ நம்ம அவங்க கிட்ட வாங்கணுமேங்கிற அந்த கொடுக்கணுங்கிற அந்த நாணயத்தை வச்சு தான் சார் நான் முடிவு பண்ணேன். அப்பாவும் அதான் சொன்னாங்க. நான் வந்து என்ன அந்த வயசில் என்னன்னா எனக்கு அப்போ வந்து 19 வயசு தான் சார். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது முடியலன்னு தானே ரொம்ப இதாக பேசுகிறாங்க, நான் அவரே கல்யாணம் பண்ணுறேன், கடைசி வரைக்கும் நான் அவர் கூடயே இருக்கிறேன், யாரெல்லாம் தாழ்வு மனப்பான்மை படுத்தினா அவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலாக தான் சார் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நல்லா எல்லாருமே வயிறு எரிச்சல் படுவாங்க பார்த்தீங்களா, அந்த சொன்ன பொண்ணுங்க எல்லாமே ஐயோ இப்படியாப்பட்டவங்களை மிஸ் பண்ணிட்டோமேங்கிற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் சார். இவங்க தஞ்சாவூர்லேயே பெரிய தவில் வித்வான் டிஆர்ஜி கோவிந்தராஜன் சொல்லிட்டு அவங்களோட சிஷ்யன். இவங்க ஃபீல்டில் இப்போ வேற லெவலாக இருக்கிறாங்க சார். முடி இருக்கிறவங்கள்ட்ட திறமை இருக்குது, முடி இல்லாதவங்கள்ட்ட திறமை இல்லைங்கிறதே கிடையாது சார். திறமை எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அதை நம்ம எப்படி வெளிக்கொண்டுட்டு வரோங்கிறத பொறுத்து தான் சார் இருக்குது. முடி நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடாது. ஆமாம் சார். நம்மளுடைய திறமை தான் முடிவு பண்ணணும்னு ஆமாம் சொல்றீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. உலகம் பூரா கடன் வாங்காத நாடுகள் உண்டா? கடன் இல்லாத மனிதர்கள் உண்டா? கடன் இல்லாத பிஸ்னஸ்மேன் உண்டா? அப்போ கடன் வாழ்க்கை தேவையின் அங்கம். உங்களுக்கு ஒரு கதை இருக்கு, இவங்க ஒரு கதை இருக்கு. கடன் வாங்கினதுனால உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. அவங்க கடனை வாங்கினோம், ஆனாலும் இப்ப எல்லா பிரச்சனையும் கடந்து கடனை எங்களுக்கு காலி பண்ணி வச்சுங்க வேண்டான்னு சொல்ல உட்காந்துருக்காங்க. இந்த 2 கதையும் கேட்கறதுக்கு தான் இந்த மேடை. இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு கடனால் வாழ்ந்தவர்கள் வெர்சஸ் கடனால் வீழ்ந்தவர்கள். கடன் என்ற வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அந்த வார்த்தை என்னோட முடிஞ்சு பண்ணி என் பிள்ளைங்க கேட்கக்கூடாது இனிமேல் அந்த கடங்கிற வார்த்தை. ஏன் அப்படின்னா, நான் 16 வயசுல கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா கேன்சர்னு சொல்லி படுக்கும்போது நான் கடன் வாங்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வாங்க ஆரம்பிச்ச கடன் இன்னைக்கு வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். பேங்க் லோன் எதுவும் வாங்கி தான் இருக்கணும். அப்பா மருத்துவ செலவுக்கு வாங்கினோம், கேன்சருக்காண்டி வாங்கினேன், அப்புறம் அம்மாக்காண்டி வாங்கினேன். தாய் மாமனுக்கு ஃபேமிலியே கிடையாது, அவரை வச்சு நான் தான் பார்த்தேன், அவருக்காண்டி வாங்கினேன். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கேன்சரில் படுக்காத வரைக்குமே எங்களுக்கு பொன்னி தான். இன்னைக்கு எங்கள் அப்பா படுத்தாரோ எங்கள் அப்பா தான் எங்களுக்கு ரேஷன் அரிசி என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் சாப்பிட மாட்டோம் சின்ன பிள்ளைங்க. அப்போ எங்கள் அப்பா திரும்பி படுத்து அழுவார். அதெல்லாம் மனசில் வச்சு அப்போ வாங்கி எங்கள் அப்பா காண்டி பார்த்தோம். எங்கள் அப்பா எங்கள்கிட்ட தான் வாழ்ந்தான்னு சொல்லி அப்பா கடன் வாங்க ஆரம்பிச்சதான். கடன் வாங்குறது சரியில்லைன்னு சொல்ல வரீங்க. வீடியோ எடிட்டர் ஒர்க் பண்ணுறேன். மாதம் 30,000 சம்பளம். நான் இங்கே ரூம் எடுத்தங்கிறேன். ரூம் வாடகை 4,000, மீதி 3,000 தான் செலவு. 22,000 நான் கடன் மட்டுமே கட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வீட்டில் 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப இதாச்சு. யார் வாங்கினது இந்த கடன்? அப்பா. திருப்பூரில் பனியன் பிஸ்னஸ். 2 மாதத்துக்கு முன்னாடி ப்ரைவேட் பேங்க்கில் வீடு அடமானம் வச்சு அவன் 3 மாதம் கட்டலை, நான் அடுத்த மாதம் நாளைக்கு 2 நாளில் நான் நோட்டீஸ் ஒட்டிட்டு போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதை நான் கேட்க போய் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டையாகி ஒரு வருஷம் இப்போ வரைக்கும் நான் அவர் பேசலை. நீங்கள் கேட்டதுக்கு நான் 10,000 கொடுத்துட்டேன்னு வைங்களேன், நீங்கள் நல்லவர். கொடுக்கலன்னு வைங்களேன், அவங்க கொடுக்கலடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இப்போ ஆனால் நானே கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். நான் சொல்லியும் பார்த்துட்டேன், என்கிட்ட காசு இல்லை. நானே 3,000 ரூபா தான் சென்னையில் வச்சு செலவுக்கு வச்சுருக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து என்கிட்ட ஒரு 10,000 வேணும் 5,000 வேணும்னா நான் எங்கே போகிறேன்னா, நீ ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடு. ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடுத்தாலும் நாளை பின்ன நான் தானே அவன்கிட்ட கொடுக்கணும். நம்ம தானே வாங்கின கடன், நம்ம தானே கட்டணும். அக்கா கல்யாணம் முடிச்சாச்சு, உன் கல்யாணம் நீ சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிக்க. சேர்த்து வைக்க இருந்தால் தானே நான் சேர்த்து வைக்க. உங்கள் வாழ்க்கையை காலி பண்ண கடன் எது? எல்லார் வாழ்க்கையுமே கடன் தான் காலி பண்ணுது. கடன் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க? முக்கியமாக கார் வாங்குறது, வீடு வாங்குறது, நகை வாங்குறது, இதெல்லாம் கடன் வாங்கி வாங்குறது வேஸ்ட், வேஸ்ட். நான் லோன் போட்டு வீடு வாங்குறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதனுடைய ரேட் என்ன, அதனுடைய நில ரேட் என்ன, அது கட்டுமான செலவு எவ்வளோ, அதுக்கு நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு கடன் வாங்குறோம்? 20 வருஷத்துக்கு கடன் வாங்கி நம்ம இஎம்ஐ கட்டிட்டு வருவோம். இப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு அந்த அசட்டு எனக்கு லாபமாக வந்துருச்சு அப்படின்னா, அன்னைக்கு என்ன எவ்வளோ ரேட்டு, 30 வருஷம் கழிச்சு அது என்ன ரேட்டு?
அதே ரேட்டில் தான் அது இருக்கும். நான் வந்து தமிழ் படித்தேன் முதல்ல. தமிழ் இலக்கியம், பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஎட், எம்எட் எல்லாமே படிச்சுட்டேன். இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன். இங்கேருந்து சிங்கப்பூர் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. சிங்கப்பூருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு பைசா இல்லை. என்கிட்ட 23,500 ரூபா இல்லை. என்னுடைய நண்பர்களும் என்னோட பேராசிரியர்கள் என்னுடைய உறவினர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் பல லட்சம் அதிபதியாக இருக்கிறேன்னு சொன்னால் அன்னைக்கு அந்த 23,500 ரூபாவை கொடுத்து எனக்கு உதவி செய்தது தான். இப்போ நிறைய பேர் பேங்க் லோன், எஜுகேஷன் லோன்லாம் வாங்குவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. என் நண்பர் கூட சொல்லுவான், டேய் தள்ளுபடி ஆகிடும்டான்னு. இல்லை, உனக்கு தேவை, நீ வாங்கிட்ட. ஆனால் உன்னை மாதிரி உன்னை விட கஷ்டப்படுறவனுக்கு ஒருத்தனுக்கு தேவைன்னு சொன்னால் அவன் நீ கட்டினாதான் அவனுக்கு அரசாங்கம் கொடுக்கும், வங்கி கொடுக்கும். ஆகவே திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கணும். அதை நான் கொடுத்தேன். இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். தமிழ் படித்தா நீ உருப்பிட மாட்ட அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் என்னை இப்படி பார்க்குற அளவுக்கு நான் உருப்பிட்டுட்டேன். படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைச்சி அது சம்பாதிச்சிங்க, இதெல்லாம் வாங்குனீங்க. அந்த கடனால் நீங்கள் வந்து உயர்ந்தீங்கன்னு சொல்ல முடியாது. கடன் வாங்குறது தப்பு இல்லை. கடன் வாங்கினா அதை திருப்பி அடைக்கணுன்ற எண்ணம் முதல்ல வேணும். நீங்கள் திருப்பி கொடுக்கறதுனால தான் உங்களை திரும்பியும் கடன்காரனா ஆக்கிறதுக்கு அவங்க கூப்பிடுறாங்க. இந்தாங்க நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு. ஒரு பையன் அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் வளர்றான். அந்த பையனுக்கு கண்டிப்பாக பணம் தேவை. அவங்க படித்து வராங்க கஷ்டத்தில். இவங்க கட்டுறாங்க, அவங்க கட்டுறாங்கல்ல சார். நம்ம வாங்கினோம்னா அதை திருப்பி கட்டணுன்ற எண்ணம் நமக்கு மறுபடியும் அதே இடத்துல தான் நிக்கிறீங்க. வாங்கிட்டு கட்டக்கூடாதுன்றது இல்ல. ராத்திரி தூக்கம் வராது சார். பிள்ளைக்கு ஏன் அப்பா எழுந்து உட்காரான்னு தெரியாது. பொண்டாட்டிக்கு டிவி பார்த்துட்டு ராத்திரிலாம் டிவி பார்த்துட்டு இருக்க. அந்த தவணை நாள் வந்துடும் சார். அந்த தவணை நாள் கத்த முடியாது. ஒரு பையன் வந்து நிற்பான், அப்பா எனக்கு வேணும்னு சொல்லுவான், ஒரு அத்தியாவசிய பொருள் வேணும்னு சொல்லுவான் சார். ஒரு அப்பாவா நான் அந்த கையில் காசு இருந்தால் கூட அந்த தவணையை கட்டணும். நான் இப்போ பாட்டேன் இன்னொரு நாள் வாங்கி தள்ளி போகிற அந்த கஷ்டம் இருக்குதுல்ல, உங்களுக்கு அப்படின்னா உணர முடியாது சார். ஆசையாக மனைவிக்கு வாங்கி கொடுத்த முதல் நிலத்தை கூட விற்று கடன் அடித்தேன். நீங்கள் வாங்கின கடன் சொல்கிறீங்க, கட்ட முடியலன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு கடன் வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன அவமானங்களை சந்தித்தீங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட எங்களுக்கு காசு கிடையாது. யூனிஃபார்ம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ரிலேட்டிவ் யூனிஃபார்ம் அப்படி தான் நானே தங்கச்சும் வாங்கி போட்டோம். அப்போ நான் முடிவு பண்ணேன், எங்கள் அம்மா வாங்கின கடன் எல்லாத்தையும் நான் அடைக்கணும். நான் மேரேஜ் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவை நான் செட்டில் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனோடனே வந்து எங்கள் அம்மா கழுத்தில் இருக்க தாலி கூட விற்று தான் வட்டி கட்டுறது எல்லாமே. இப்போ நான் ரோட்டில் நடந்து போகிறேன்னா அந்த வட்டி கூட்டாங்க, ஏய் இங்கே வா, உங்கள் அம்மா காசு வாங்கினாங்களே கொடுக்க தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து வச்சுக்கிட்டே கொடுக்க முடியாமலாம் இல்லை. இப்போ நான் நேற்று கூட 10,000 ரூபாய் லோன் எடுத்து தான் சரி எங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் எங்கள் அண்ணன் வீட்டுக்குன்ட்டு நான் வாங்கி போட்டேன். இப்படி வந்து எங்களோட அன்றாட தேவைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லோன் எடுத்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை பார்க்குறவங்கன்னா சொல்லுவாங்க, ஆடம்பர செலவு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. பசிக்குது, சாப்பிடணும், ஆடம்பர செலவா சார் அது? அதுக்காக நான் லோன் எடுத்தேன். கடன் வாங்கி முன்னேறிட்டேன்னு அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க. அந்த கடன் வாங்கி நாங்கள் கட்டி முன்னேறணும்னா அதுக்கேற்ற இன்கம் சோர்ஸ் இருக்கணும். இப்போ என்னோட சேலரி வந்து 20,000 18,000 அவ்வளோதான் வருது. நான் வந்து ஒரு வைஃபை கனெக்ஷன் பண்ணுற ஒர்க் வந்து ஒயர் லே பண்ணுற ஒர்க் போயிட்டுருக்கேன். ஒரு கனெக்ஷன் முடிச்சா 200 ரூபா தான் எனக்கு கிடைக்கும். நான் எவ்வளோ வருதோ நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த லோன் ஆப் அந்த லோன் ஆப்புன்ட்டு மாற்றி மாற்றி கட்டிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஒரு பெரிய லோன் வந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சு செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இருக்குது. ஒரு நாள் நான் கட்டிட்டு போயிடுவேன். சில்லறையா 30,000 20,000 லோன் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி மினி லோன் எடுத்து கஷ்டப்படாமல் பெருசா யாரா தந்தா வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிதான் சொல்றேன். 2015 10,000 ரூபா எஸ்பிஐ கார்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன் சார். 10,000 ரூபா அந்த கிரெடிட் கார்டோட லிமிட். நான் என்ன பண்ணிட்டேன், நைட் வந்துட்டு 10,000 9,900 ரூபாய் ஸ்வைப் பண்ணிட்டேன். 100 ரூபா மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. பணம் கட்டணும்னா 1ஆம் தேதிக்குள்ள கட்டிடணும். 1ஆம் தேதி நான் என்ன பண்ணிட்டேன், 12:30 மணிக்கு நான் வந்து பணம் கட்டிட்டேன். ஒரு 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் கட்டிட்டேன். ஸோ 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் கட்டினா 8,900 ரூபாயோட கார்டு லிமிட். 1ஆம் தேதிக்கு 12 மணிக்கு முன்னாடி கட்டுறதுக்கு பதிலாக நான் 1 மணிக்கு கட்டிட்டேன். நைட் ஷிஃப்ட் முடிச்சு வந்து கட்டிட்டேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, நான் கரெக்டாக தானே கட்டிட்டேன். 1ஆம் தேதி நான் கட்டிட்டேன். நீங்கள் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னு சொல்லிட்டு 1,500 எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. அதை நான் விட்டுட்டேன். அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டேன், ஆர்குமெண்ட் இருந்துச்சு. அவங்களும் விட்டுட்டாங்க, பேங்க் சைட்லேருந்து விட்டுட்டாங்க. எப்போ நீங்கள் எங்கே வேணா போங்க, நான் கட்ட முடியுதுன்னு சொல்லிட்டேன் சார் 2015. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நாளடைவில் ஒரு 6-7 வருஷத்துல 39,000 ரூபாய் ஆயிடுச்சு. கட்டிட்டு விட்டுட்டு 39,000 வந்தது தான் நீங்கள் முன்னேற்றமா? இல்லை நான் சொல்ல வரேன். முழுசா கேளுங்க பிரதர், முழுசா கேளுங்க. சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு 14 லட்ச ரூபா கடன் வாங்கி 6 லட்ச ரூபா சேமிப்பு போட்டு 20 லட்ச ரூபா வீடு கட்டிட்டு நான் நல்லா இருக்கேன். நானும் கிரெடிட் கார்டு வாங்கினால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 50,000 ரூபாய் கொடுத்தாங்க லிமிட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறமா இன்னைக்கு 4.5 லட்ச ரூபாய் என்னோட கிரெடிட் கார்டோட லிமிட். இன்னைக்கு என் பொண்ணு ஸ்காட்லாந்து போயிருக்காங்க படிக்கிறதுக்கு. அவங்களுக்கு கிரெடிட் கார்டு தான் வாங்கி கொடுத்து அமைச்சிருக்கேன். இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு வாங்கி கொடுத்து அமைச்சிருக்கேன். பேங்க்ல எவ்வளோ டெபாசிட் போட்டிருந்தாலும் பேங்க்காரன் மதிக்க மாட்டாங்க சார். ஆனால் கடனை வாங்கி கரெக்டாக பே பண்ணி பாருங்க. அன்றைய தினத்துக்கு பேங்க்ல விட்டா அவர் கரெக்டாக பே பண்ணுவார். ஒருத்தர்கிட்ட 50,000 ரூபாயிலேருந்து 70 லட்சம் வரைக்கும் நான் கடன் வாங்கியிருந்தேன். அப்போ ஒரு சில நேரம் வட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது.
அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அவர்கிட்ட வட்டி கொடுக்கலன்றதை காமிச்சிக்க மாட்டேன், வட்டி கொடுக்க முடியலன்ட்டு. சார் எனக்கு இன்னொரு 5 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது பிஸ்னஸ்க்கு, ஏன்னா நான் கரெக்டாக கட்டிட்டு வரேன்ல. அப்போ அந்த அந்த 5 லட்ச ரூபா அப்படி வாங்கிட்டு வந்துட்டு அந்த 5 லட்சத்துல இருந்து எடுத்துமே அந்த வட்டி கொடுப்பேன். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா நான் வளர்றதே அவருக்கு பொறுக்கல. நான் இல்லைன்னா நீ நடுரோத்துக்கு வந்திருப்ப அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், சார் சின்ன வயசுலேருந்து நான் உங்களை வந்து நான் வளர நேரத்துலேருந்து உங்களை கடவுளாக பார்த்தேன். ஆனால் நீங்கள் இன்னைக்கு பேசுகிற பேச்சு வந்து சரியில்லை. ஆனால் ஒரு நன்மை பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் கொடுத்தது சின்ன சின்னதாக வந்தது இல்லைன்னா பேங்க்கில் நல்லா நான் டிரான்சாக்ஷன் பண்ணி காமிச்சு இன்னைக்கு பேங்கை கூப்பிட்டு எனக்கு பணம் கொடுக்குற லெவலுக்கு வந்திருக்கான். பேங்க்கில் 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி அவருக்கு 70 லட்ச ரூபா கொடுத்தேன் சார். கடன் வாங்கி நீங்க என்னென்ன அவமானங்களை சந்திச்சீங்க சொல்லுங்க. எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தாரு. கடத்தை வாங்கி கொஞ்ச நாள்லயே பார்த்தா உடம்பு சரியாக பத்துட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போகிறது நான் கடன் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் காப்பாற்றி கொண்டு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கொரோனாக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு கொரோனா போய் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைம்லேயே பாண்டு பேப்பர் எடுத்துன்னு வந்து எங்கள் அப்பா சாவு எடுக்கணும் எங்கள் அப்பாவான கடத்தை எடுத்து வச்சு நிற்கிறாங்க. அந்த கடத்தை வாங்காமல் இருந்தானா நான் நல்லா இருந்திருப்பேன் நினச்சேன் சார். ஏன்னா நான் வாங்கின கடன் 3 லட்ச ரூபா தான். எங்கள் அப்பா ஒரு 3 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா அடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார். இப்போதான் சாவு எடுக்க விடுவோன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை சேர்ந்து வந்து நான் சொன்னேன், அந்த கடத்துக்கு நான் பொறுப்பு, நான் கட்டுறேன்னு சொன்னேன் சார். சொல்லிட்டு என்ன பண்ணேன், அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் வந்து எல்லா வேலையும் செஞ்சேன். கரிகாலில் 30 ரூபாய் சம்பளத்துலேருந்து வேலையை ஆரம்பிச்சேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்குவேன். எங்கள் அப்பா வாங்கின கடன், நான் வாங்கின கடன், எங்கள் அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கின கடன் எல்லாத்தையும் அடிச்சிட்டேன் சார். எனக்கு 2 குழந்தைகள் சார். இப்போ எதுக்கு நான் வந்து பேச வந்திருக்கேன்னா, என் பிள்ளைக்கு வந்து இதே நிலைமைலாம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கடனே வாங்காமல் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் சார். ஏன்னா எங்கள் அப்பா சாவல் தானே. எங்கள் அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் தான் அதை கற்றுக்கினேன். நான் ஃபோன் வாங்கணும்னா 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விலையை கேட்பேன் சார். 1 வருஷம் வரைக்கும் சிறுவு சேர்த்து வைப்பேன் சார். அந்த ஃபோனை வாங்குவேன். நான் நினச்சா இப்போ இஎம்ஐ போட்டு வாங்கிக்கலாம். அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, அந்த காசு முழுமையா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பொருளை வாங்கி கொடுப்பேங்கிறது சொல்றீங்க. அதுக்காக ஒரு கடன் வாங்க வேணாம்னு சொல்ல வரீங்க. ஏன்னா கடன் வாங்கலாம் அன்றைக்கி நான் பட்ட குனிஞ்சு நின்ன ஒரு விஷயத்த நாளைக்கு என் பையன் நின்று கூடாது சார். கடன் வாங்கியதுனால நீங்கள் பட்ட அவமானங்கள் என்ன? கணவரால நான் கைவிடப்பட்ட பொண்ணு நான். 8 வருஷமா நான் தனியா இருக்கிறேன். ஆக்சுவலா நான் வட்டி கடன் வாங்கினேன். 7th அன்னைக்கெல்லாம் நைட்டு வீட்டுக்கு கூட அந்த சம்பளத்துல என் பசங்களுக்கு நான் ஒன்றும் வாங்கிட்டு போக மாட்டேன். அந்த 17,000 ரூபா லோன் அமௌண்ட்டை அப்படியே அவருக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஆனா 4 மந்த் டிலே ஆச்சு. என்ன தெரியுமா கேட்டார், பர்சனலா நீ வரியான்னு கேட்டார். என்ன தெரியுங்களா, அப்படியே எனக்குலாம் ஜென்மம் செத்து போயிடுச்சு. 2 நாள் என் போனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் தெரியுங்களா. நீ என்ன ஷிஃப்ட்டுக்கு போற நீ அப்படிலாம் என்ன கேட்டாங்க. ஆனா நான் வாங்கினது என்னவோ 16,000 தான். ஆனா இப்ப என்னோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1,28,000 ரூபாய் போட்டு வச்சிருக்காரு என் கணக்குக்கு தெரியுங்களா. அந்த அசலுக்கு ஒரு வட்டி, இந்த அசலுக்கு ஒரு நான் வட்டி கட்டுறேன் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு வட்டி போட்டு அது ஒரு அமௌண்ட்டா போட்டு 1,28,000 ரூபாய் நான் வச்சிருக்கேன். நான் அக்கௌண்ட் நான் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன். எனக்கு சேஃப்டி. நான் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறேன். நான் காலையில 3:30க்கு கிளம்புனேன்னா நான் ஈவினிங் நைட்டு வீட்டுக்கு வர 12:45 ஆகும் நான் வரதுக்கு. நான் மொத்தம் 2 வேலை பார்க்குறேன். நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அமௌண்ட்டு அந்த அண்ணனுக்கு லோனு கட்டுவேன். ஒன்று வாங்குறத நான் கடன் கட்டுவேன் சார். கடன் வாங்குறதால கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கடன் வாங்காமல் இருந்தால் அந்த கஷ்டம் போயிடுமா? அப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஆனால் அடுத்த லெவலுக்கு இப்போ போனோம்னா அந்த கடனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அது ஒரு படிக்கட்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த கடன் வாங்கினதால நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவைக்காக தான் வாங்குறோம். அங்கே கஷ்டம்ன்றதே கிடையாது. அதை பிளான் பண்ணோன்றதான் எல்லாருமே சொல்கிறோம். உணவு, உடை, இருப்பிடம் இது வந்து மனிதனுடைய அத்தியாவசிய தேவை. இதுக்கு உணவு, உடையை தவிர்த்து இருப்பிடம் அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எந்த மனிதனால் சேமித்து வீடு வாங்க முடியும்? இன்னொன்று, நீங்கள் சேமித்து வீடு வாங்குறீங்கன்னா அதுக்கு 15-20 வருஷம் ஆகும். இதில் வந்து எனக்கு நான் போய் லோன் வாங்குறேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு 90% தான் கொடுப்பாங்க. மிச்சம் 10% எனக்கு கையில் காசு இருக்கணும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும், அதுக்கு கையில் காசு இருக்கணும். அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன்னு சொன்னேன், அந்த அமௌண்ட்டை நான் வந்து 4 வருஷம் சேர்த்து வச்சேன். 4 வருஷம் சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டை போட்டு நான் ஹோம் லோன் வாங்கி அந்த ஹோம் லோனை இப்போ நான் திருப்பி அடைச்சிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஹோம் லோனை பற்றி நிறைய எத்தனை வருஷம் போட்டிருக்கீங்க ஹோம் லோன்? 20 வருஷம் போட்டுருங்க சார். எவ்வளோ வருமானம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க? நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி. எனக்கு மாத வருமானம் 80,000 வருது. எவ்வளோ லோன் எடுத்திருக்கீங்க? 19 லட்சம் வீடு ஊரில், 17 லட்சம் லோன் எடுத்தேன். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வீட்டு லோன் வாங்குறவங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதுக்கு நான் அப்ளை பண்ணேன். அதில் எனக்கு ஒரு 2 லட்சம் மானியம் வந்துச்சு. இப்போ நான் 15 லட்சத்துக்கு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். மாதம் 15,000 இஎம்ஐ. அது போக என்னால் எவ்வளோ முடியுதோ அதை சேமித்து வருஷம் நான் அதை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ 20 வருஷத்துக்கு நான் வாங்கினது இப்போ அது 15 வருஷமாக இருக்குது. 10 வருஷத்தில் அதை அடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எய்ம்.
சார் இஎம்ஐயை நடுவில் கட்டி க்ளோஸ் பண்ண முடியாது, ஏன்னா லாஸ்ன்னு சொல்லுவாங்க பேங்க்காரங்க. சார் நீங்க முதல்ல இருந்தே தப்பான தகவல் பாருங்க, சொல்லிட்டு இருக்கீங்க. ஹோம் மூணு லோனை பத்தி நீங்க தப்பான தகவல் முதல்ல இருந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் நீங்க வச்சு நடுவுல சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லி நடுவுல முடிச்சிடுறேன். நீங்க ஒரே ஒரு நிமிஷம் கட்டினீங்கன்னா சார் சரி நான் சார் சொல்லி முடிச்சிடுறேன். பேசிட்டு பேசுங்க. அவர் என்ன சொல்றாரு கேட்டு பேசுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இன்னைக்கு வாடகை நீங்க 5000 ரூபாய் கட்டுறீங்க, அதுலயே தான் நீங்க 20 வருஷம் இருக்க போறீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு அந்த வாடகை கண்டிப்பா 20,000 ஆகும். அப்புறம் நீங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, இன்னைக்கு நீங்க 20 லட்சத்துக்கு வாங்குற வீடு 20 வருஷம் கழிச்சும் அப்படியே தான் இருக்கும்னு. கண்டிப்பா கிடையாது. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி 19 லட்சத்துக்கு வாங்கின வீடு இன்னைக்கு 23 லட்சம். நான் அதை கட்டி முடிக்கும் போது வேணா நான் 17 லட்சம் லோன் வாங்கி 35 லட்சம் லோன் கட்டியிருப்பேன். ஆனா 20 வருஷம் கழிச்சு அந்த வீட்டோட மதிப்பு 50 லட்சமா இருக்கும். அப்ப பார்த்தாலும் எனக்கு வருமானம், அப்ப பார்த்தாலும் எனக்கு லாபம் 15 லட்சம் தான். இருங்க, நீங்க வட்டியோட அசலையும் சேர்த்து கூட்டி பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து. அதோட அதான் நியரஸ்ட் சார் வந்துரும். சொல்றேன். புரியுதுங்களா? நான் அதை தான் சொல்றேன். அதான் சொல்ல விடுங்க அசல் சார். plus சார் வட்டி. சொல்ல விடுங்க சார். 19 லட்சம் நான் கடன் வாங்கினேன் சார். நான் 35 லட்சம் கட்ட போறேன் சார் 20 வருஷத்துல. 20 வருஷம் கழிச்சு அந்த வீட்டோட மதிப்பு 50 லட்சம் சார். ஸோ 15 லட்சம் எனக்கு லாபம் சார். அது இல்லாம வருஷம் வருஷம் நான் கடன் கட்டுறேன்ல, அதை நான் ஐடியில் காமிச்சு ஐடியில் டாக்ஸை கம்மி பண்ணிக்கிறேன் சார். அதுல எனக்கு லாபம் சார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு கடனால் வாழ்ந்தவர்கள், கடனால் வீழ்ந்தவர்கள். இந்த தலைப்புல பேசுறதுக்காக சிறப்பு அழைப்பாளராக இன்னைக்கு நம்மளிடையே வந்திருக்கவர் சோம வல்லியப்பன், எழுத்தாளர், பொருளாதார நிபுணர். இப்போ இவ்வளவு நேரம் இவங்க பேசினதை எல்லாமே நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க. கடன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஒருத்தருக்கு என்ன பயமா இருக்குன்னா, நான் ஏன் கடன்ல வந்து நான் போய் மாட்டிக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினதுனால தான் என் வாழ்க்கையை மாறிச்சுங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, கடன் வாங்கலாமா வேண்டாம்? கடனை பொறுத்த வரைக்கும் எதுக்கு கடன் வாங்குறோம், யார்கிட்ட வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து அவங்களுடைய சாப்பாட்டுக்கே வாங்குவாங்க. அந்த பணத்தை அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க, திருப்பி கொடுக்க அவங்களுக்கு சக்தி இல்லை. அப்போ அவங்க சிரமம்தான் படுவாங்க. ரெண்டாவது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையில் பணம் இருக்குது, தள்ளி போடுறோம், பின்னாடி கொடுத்துக்கலாம், இப்போ வாங்கிக்கலாம், பின்னாடி நம்ம சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு வாங்குறாங்க. அவங்க தான் இந்த ஆன்லைனில் வாங்குறது, கிரெடிட் கார்டில் வாங்குறது, அப்புறம் கொடுத்துடலான்னு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு மத்திய லெவலில் தான், அவங்களுக்கும் பிரச்சனை. மூணாவதாக இருக்காங்க பாருங்கள், மேலே இருக்கவங்க, அவங்களுக்கு கண்ணில் ஒரு வாய்ப்பு தெரியுது. 100 ரூபா போட்டால் அவங்களால 30 ரூபா சம்பாதிக்க முடியுது. அவங்கக்கிட்ட வந்து 10,000 ரூபா தான் இருக்குது. 10,000 ரூபாய்க்கு 3,000 ரூபா சம்பாதிக்கிறேன். 1 லட்ச ரூபா இருந்தால் 30,000 சம்பாதிக்கலாமே, 10 லட்சம் இருந்தால் 3 லட்சம் சம்பாதிக்கலாமே. அவங்களுக்கு வாய்ப்பு கண்ணுக்கு தெரியுது. அப்போ அவங்களுக்கு முதல் பத்தலைன்னு கடன் வாங்குறாங்க. அப்போ முதல் பத்தலைன்னு வாங்கினா அவங்க வாங்குற கடன் 1000 ரூபாய்க்கு அவங்க கட்டுற வட்டி கம்மி, சம்பாத்தியம் அதிகம். அப்போ எவ்வளோ கடன் வாங்கினாலும் வாங்கலாம். இது மாதிரி வாங்கினவங்க பல பேர் ஒரு மென்டாலிட்டி என்ன வச்சுருக்காங்கன்னா, கடன் நம்ம வாங்குகிறோம், நம்ம நிலைமை சிரமமாக இருக்குது, நம்மளால் கொடுக்க முடியல, அவங்க கொஞ்சம் பொறுத்துக்குனா என்ன அப்படிங்கிறவங்க சிரமப்படுவாங்க. இன்னொருத்தன் பணத்தை எனக்கு கொடுத்துருக்கான், நான் திருப்பி கொடுத்துடணும், கையை கட்டி வாயை பற்றி நான் கொடுத்துடணும்னு கொடுக்குறாங்க பாருங்கள். நான் அவர் சொன்னதில் ஒருத்தரதை ஒத்துக்கிறேன். அது மாதிரி நானே பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லாமல் இருந்து சாதாரணமாக ஒரு ரோடில் போடுற மிஷின் ஓட்டி அதில் சம்பாரித்து இதை நம்மளே ஓட்டலாமேன்னு கடன் வாங்கி ஒரு மிஷினை வாங்கி ஓட்டி ராத்திரி பகலாக ஓட்டி கட்டி அவர் கடனை எப்பயுமே முன்கூட்டி கட்டிடுவார். இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு வட்டிக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, கேரண்டி இல்லாமல். அவர் 500 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரிசாவில் கடன். அவர் ஒரு சாதாரண விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கினா 75 லட்சம் தான் கொடுப்பாங்க, அந்த ஆர்சி புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு. இவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கினா 1 கோடி தராங்க. ஏன்னா இவர் ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணியிருக்காரு. சார் இல்லைன்னா நான் போய் வாங்குறேன், எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கு இல்லாத நிலைமை இன்னைக்கு யாருக்கு இருக்குது உலகத்தில்? இல்லை, நிறைய பேர் இங்கே சொல்கிறாங்களே, ஏன் சாப்பாட்டுக்கு இல்லை, ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன் என்ன படிக்கலையா, வேலைக்கு போகலையா, வாய்ப்பு கிடைக்கலையா? சாதாரண வீட்டு பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, உதவித்தொகை, முதியோருக்கு பென்ஷன் இருக்கு, ரேஷன்ல இலவச அரிசி கொடுக்குறாங்க. நாம முன்ன மாதிரி ஒரு காலத்துல இல்லை. இப்போ இன்றைக்கு நம்ம சம்பாதிக்க முடியவில்லை என்றால் இது போல ஒரு பொற்காலம் கிடையவே கிடையாது. உலகத்துல வேகமா வளர்ற நாடு இந்தியா. இந்தியாவிலேயே வேகமா வளர்ற மாநிலம் தமிழ்நாடு. பல நாடுகளில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் சூரியன், 6 மாதம் தான் வெயில். இங்கே 24 மணி நேரமும் வேலை செய்யலாம், நீங்கள் கடை போடலாம், காய்கறி வைக்கலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு தேசம். நம்ம இளமையாக இருக்கிறோன்னா நம்மளுடைய சாப்பாட்டையும் நம்மளுடைய துணிமணிகளையும் ஃபோனையும் பைக்கையும் டிவியையும் பொழுதுபோக்கையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஆரம்பம் முதல்ல உண்டாக்கி அதற்கு கடன் பெற்று அதுலேருந்து நம்ம மேலே வர முடியும். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆப்ஸ் நிறைய வந்துருச்சு. இந்த ஆன்லைன் ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய பொருளாதார தேவையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியலையா? இங்கே யாராவது இப்போ லோன் ஆப்ஸில் வாங்கியிருக்கீங்களா? அது ரொம்ப ரொம்ப மோசமான
ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அது. இப்போ இந்த மனிதர்கள் ஆரம்பத்தில் வந்த உடனே ஒரு வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிக்கிறாங்க. நம்ம கூடுதலாக ஒரு வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் போடுவோம். நம்ம ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்போம், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்போம், ஒரு சீட்டு கட்டுவோம், ஒரு பணத்தை சேமிப்போம்னு இல்லாமல் உடனே ஒரு 3 கிரெடிட் கார்டை 3 பேங்க்கை கூப்பிட்டு நான் தர்றேன்னு சொல்கிறான். இவங்களும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. 30,000 செலவழிக்கிற இடத்துல பிள்ளைகளும் மனைவியோட போகிற பொழுது கிரெடிட் கார்டு இருக்கிற ஒரு தைரியம் அல்லது ஒரு வீக்னஸில் கூடுதலாகவே செலவழிச்சிடுறாங்க. ஒரு கிரெடிட் கார்டுலேருந்து இன்னொரு கிரெடிட் கார்டு, இன்னொரு கிரெடிட் கார்டு, இன்னொரு கிரெடிட் கார்டு, கொஞ்ச நாள் ஊஞ்சலாடி அவருடைய சிபில் ஸ்கோர் இறங்கி போய் கடன் கிடைக்காத நிலைமை வந்த உடனே லோன் ஆப்ஸ் அவர்களுக்கு வாய்ப்பாக மாட்டுது. லோன் ஆப்ஸுக்குள்ளார நீங்கள் போனீங்கன்னா நம்ம உள்ளே போகிற போதே ஆன்லைனில் அலோவ் டு கான்டாக்ட்ஸ் அலோவ், ஃபோட்டோவை கான்டாக்ட் பண்ணலாமா அலோவ், இதையெல்லாம் வேகமாக அலோவ் பண்ணால் தான் பணம் கிடைக்கும். 10,000 ரூபா கடனுக்கு அப்போவே 3,000 எடுத்துக்கிட்டு ஃபீஸ்னு போட்டுட்டு 7,000 கொடுத்துட்டு 7,000 கடனை நீங்கள் 25,000 கட்டினாலும் கடன் தீராது, கேட்டுக்கொண்டே இருப்பான். இதில் பல பேர் நம்ம நாட்டிலே இல்லை, வெளிநாட்டில் இருக்கானுங்க இந்த லோன் ஆப் ஆளுங்க. இவங்கள நம்ம சைபர் கிரைம் ரொம்ப கண்டுபிடிச்சு எவ்வளோ ஒழிச்சாலும் திரும்ப வந்துட்டு இருக்காங்க புற்றீசல் மாதிரி. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒய்ஃபை சேவ் பண்ணி வச்சுருப்போம், கான்டாக்ட் சிஸ்டர்ஸ் பண்ணி வச்சுருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த பெண்களுடைய ஃபோட்டோக்களை எடுத்து கடன் வாங்கினவருடைய உடம்போடு அதை ஒட்ட வச்சு நிர்வாண படங்களை எல்லாம் வச்சு அவங்க சொந்தக்காரங்க மொத்த பேருக்கும் அந்த கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு அனுப்பிச்சு அப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணி தற்கொலை செய்கிற போகிற அளவுக்கெல்லாம் போகுது. லோன் ஆப்பு மட்டும் கடைசி வரைக்கும் நெருங்கவே கூடாத ஒன்று. கிரெடிட் கார்டில் கூட பிழைச்சிக்கலாம், கடைசியாக ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வரும், நம்ம ஊர் ஆளுங்க, நம்ம நாட்டு ஆளுங்க. ஆனால் இந்த லோன் ஆப்ஸ் என்பது மிகப்பெரிய கில்லர். ஒருத்தவங்க வந்து அவங்க கூனி குறுகி போயிடணும். அவங்களுடைய அம்மாவுக்கு அவனுடைய நிர்வாண படத்தை இன்னொரு பெண்ணோடையோ இல்லை சகோதரியோட இருக்க மாதிரி போட்டு அவன் என்ன ஆவான்? அவன் வேற எங்கேயாவது போய் கடன் வாங்கி திருடி கொள்ளையடிச்சாவது கொண்டு வந்து பணத்தை கொடுக்கணும், அப்போ கூட விட மாட்டாங்க. அவ்வளோ மோசமான ஒரு நிலைமை லோன் ஆப்ஸில். சார் நாங்கள் இதுக்காக கடன் வாங்கலை சார். நான் லோன் வந்து வாங்குறது வந்து நாங்கள் பசங்களோட படிப்புக்கு, நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும் அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் கடன் வாங்குறது சார். நீங்கள் சொல்கிறது சரி, எல்லாரும் வந்து அந்த மாதிரின்னு நான் சொல்லலை. எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர்கள் வட்டத்திலேயே வெளிநாட்டில் பிள்ளைய படிக்க போகிறதுக்கு 50 லட்ச ரூபா கடன் வாங்குறாங்க. அவன் அங்கே போய் படிக்கிறான், வேலை கிடைக்கல, இந்த 50 லட்சத்தை கட்டணும், அந்த குடும்பம் சிரமம் தான் படும். அப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நம்ம எதை செய்ய முடியுமோ அதை தான் செய்யணும். நம்ம இந்த படிப்பு சரியான படிப்பா, இதுக்கு வேலை கிடைக்குமா, 50 லட்ச ரூபாயை திருப்பி கொடுக்குமா என்று நாம் ஆராயலை. பாசம் கண்ணை மறைக்குது சார். ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு ஹெல்தி லோன் எது, நான் ஹெல்தி லோனே தெரியல சார். நம்ம லைஃப்பில் எது நம்மளை அப்கிரேட் பண்ணுதோ அது வந்து ஹெல்தி லோன். எக்ஸாம்பிள் நீங்கள் எஜுகேஷன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களோட பிஸ்னஸை எடுத்துக்கலாம். அன்ஹெல்தி லோன் என்னன்னு சொல்கிறேன்னா லைபிலிட்டிஸ். மேக்ஸிமம் பீப்புள் இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, கோல்டு வாங்குவாங்க, அந்த கோல்டு அடகு வச்சு திருப்பி கோல்டு வாங்குவாங்க. இதை தான் சொன்னாங்களே தவிர அவங்களோட லைஃப்பில் வந்து அசட்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. யார் அசட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட லைஃப் வந்து மேலே போயிட்டே இருக்குது. எப்படி நம்ம வந்து லைபிலிட்டிஸாக ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கலாம், இல்லை ஒரு கார் வாங்கலாம், நாங்கள் யோசிக்கவே இல்லை. க்ரீன் ஷர்ட் வந்து சொன்னாங்க, என்னோட பேரண்ட்ஸ் வந்து லோன் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பேரண்ட் வந்து லோனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா எந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அந்த இன்சூரன்ஸுங்கிறத ஒரு அவேர்னஸ் யாருக்குமே இல்லை. நாங்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கோ கார் வாங்குறதுக்கோ இங்கே நாங்கள் வரல. அவங்க தான் கடன் வாங்கி பல கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சார், எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் தான். நான் கொரோனாவில் தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணேன். பருவத்தே பயிர் செய்ன்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து சித்தாவும் இது ஆயுர்வேதிக் ரீட்டைல். அந்த டைமில் எனக்கு பீக் ஆகிடுச்சு. நான் 21 லோன் வாங்கினேன், 23 நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அது என்னோட நல்ல நேரம். அப்போ அவரோட பேட் டைம் என்னாச்சு, அவர் வந்து மாட்டிக்கிட்டார். அதனால் அதை பற்றி பேசுகிறாங்க. இங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய 90% பீப்புள் வந்து லோன் வாங்கி தான் சார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சார் எல்லாரும் வந்து கார் வாங்கினாங்க, பைக் வாங்கினாங்க, அதுக்காக நான் லோன் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என் பொண்ணு படிப்புக்காக வாங்கினேன் சார். நான் வந்து டைலரிங் வேலை தான் செய்கிறேன். எனக்கு வந்து 22,000 ரூபாய் சேல்ரி. அதை வச்சு 2 லோன் வாங்கியிருக்கேன். நான் வட்டிக்கு 1 லேக் நான் வாங்கியிருக்கேன். வட்டிக்கு 10,000 ரூபாய் நான் மந்த்லி கட்டணும். லோன் வந்து 2 சேர்த்து எனக்கு 5,000 ரூபா வரும். அதை வச்சு தான் இப்போ என் பொண்ணுக்கு MBA படிக்கணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு என்கிட்ட வருமானம் இல்லை. அதனால் நான் வந்து பேங்க்ல போய் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் ஜாபுக்கு மட்டும்தான் நாங்கள் லோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என் பொண்ணு என்ன சொன்னா, இந்த 1 இயர் விட்டுருமா, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஹேண்டிகேப்டு. நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் எல்லாமே. அந்த பேங்க்காரை கொடுத்துருந்தா இன்னைக்கு என் மகன் MBA பண்ணியிருப்பான்ல. இப்போ அதனால 1 இயர் வேஸ்ட்டாக போச்சுல்ல. அழாதீங்கம்மா. வங்கிகள் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறதா சில செய்திகள் நம்ம பார்க்குறோம். அது அங்கொன்றும் இங்கொன்றும். அவங்க டிகிரி படிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருக்காங்க. அடுத்து அந்த புள்ள சொல்லுது, நான் MBA படிக்கிறேன், அதுக்கும் கடன் வாங்குங்கன்னு சொல்லுது. அப்போது நமக்கு வந்து டிகிரி படிக்கிறதுக்கே கடன் வாங்கி நம்ம ஒரு டெய்லராக இருந்து கட்டுறதுக்கு சிரமமாக இருக்கிற பொழுது, புள்ள ஆசைப்படுதுன்னு உடனே MBAக்கும் கடன் கிடைத்திருந்தால்
அந்த எம்பிஏக்கு பிறகு வேலை கிடைக்காம போயிருந்தால் இந்த தாயார் எவ்வளோ பெரிய கடனை சுமக்கணும். அப்போ நீ டிகிரி படிச்சிட்டம்மா, நீ ஒரு வேலைக்கு போ. 3 வருஷம் கழிச்சு நீ எம்பிஏ படி. எம்பிஏ படிக்கிறவங்க எல்லாரும் வேலைக்கு போய் 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு போனாதான் எம்பிஏ உலகத்திலே மதிப்பு. எல்லா பேங்க் எக்ஸாமும் இந்தியாவில் டிகிரி படிப்பு போதும். ஐஏஎஸ்க்கே டிகிரி படிப்பு போதும். நாம என்ன படிக்கிறோங்கிறது இல்ல, படிச்சதை வச்சு என்ன செய்யறோங்கிறது தான் முக்கியம். நீங்க எம்பிஏ படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் அவங்க வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த அணுவுமே எம்பிஏ படிப்பை புரிந்து கொண்டு இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. நீங்க படிக்க வேணாங்கிறதையும் சொல்லல. உங்க பொருளாதாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு முடிவையும் எடுங்கங்கிறத சொன்னாரு. மேலும் மேலும் போய் கடன்ல மாட்டிக்காதீங்கன்னு சொல்றேன். சில முதலாளிகள் பெயரை சொல்லி நாட்டை விட்டு ஓடிட்டாங்க, கடனை கட்டலைன்னு சொல்றோம். ஆனா இருக்கிற எல்லா பெரிய நிறுவனங்களும் மிகப்பெரிய அளவில் கடன் வச்சிருக்காங்க. கடன் வாங்காம பெரிய நிறுவனங்களே கிடையாது. அதாவது பணத்தை வைத்து கொண்டு ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்கள் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவரிடம் பணத்தை கொடுத்து பெருக்கித்தான் உலகம் மொத்தமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால கடன் தவறு அல்ல. கடனை வைத்து மேலே வருவதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றன. கடனை திருப்பி கட்ட வேண்டும். தேவையில்லாததற்கு வாங்கக்கூடாது. அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய அளவில் வளர்வதற்கு நம்முடைய சக்திக்கு மீறி